லட்சுமி சொல்லுங்க மாமா. இதுல நம்ம சொந்தக்காரங்க விலாசம் எல்லாம் இருக்குது. ஒண்ணு விடாம எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து கூப்பிடணும். சரிங்க மாமா. இந்த டைரியை பார்த்து அவங்க பேரு விலாசம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எழுதிருமா. எல்லார் பேரையும் எழுதிடுறேன். மஞ்சள் தடவணும். ஏ கதிரே, பூஜை ரூம்ல மஞ்சள் இருக்கும், எடுத்துட்டு வாடா. சரிங்கப்பா. உன் கையெழுத்து தலையெழுத்து ரெண்டுமே நல்லா இருக்குமா. அப்பா, ஏன் சார்பா சில பேருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும். இதுலயும் எழுதுறீங்கப்பா, நான் எடுத்துட்டு போறேன். அத லட்சுமி கிட்ட கொடுறா, அவ எல்லாத்தையும் எழுதிடுவா. அப்புறம் லட்சுமி, இதுல நம்ம ஃபேக்டரி சம்பந்தப்பட்டவங்களோட விலாசம் எல்லாம் இருக்கு. இந்த விலாசத்துக்கும் பத்திரிக்கை எழுதிடுமா. இந்தாமா. சரி மாமா, இவ்ளோ சொந்தக்காரங்க இருக்காங்களா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? நாட்டாம குடும்பம்னா என்ன சும்மாவா? என்னப்பா சொல்றீங்க? இங்க முப்பாட்டம் முன்னாடி காலத்துல இருந்து வீட்டுல எந்த விசேஷம் நடந்தாலும் சொந்தக்காரங்க எல்லாரும் ஒன்னா கூடி உறவை புதுப்பிச்சுப்போம். இது பரம்பரை பரம்பரையா நடக்கிற விஷயம். தங்கவேலு கல்யாணம் முடிஞ்ச கையோட வெற்றிக்கு உனக்கு திடீர் கல்யாணம் நடந்தத சொந்தக்காரன் சொல்லி அப்பதான் உங்க ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். சரிங்க மாமா. வாடா, மஞ்சளோடு வரும் மகனே, வருக வருக. எடுத்துட்டு வந்துட்டியா? மாமா. சொல்லுமா. அன்னைக்கு நம்ம குடும்பத்தை பத்தி சொன்னப்போ சக்திவேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அவரை பார்க்கலாமா மாமா? அவரை போட்டோ இருந்தா காட்டுங்களேன். லட்சுமி, அவனை பத்தி பேசாதம்மா. நல்ல வேலை அம்மா சோய நினைவோட இல்ல. இருந்திருந்தா பயங்கரமா கோவப்பட்டிருப்பாங்க. ஆமா லட்சுமி, இப்பதான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சிட்டு வராங்க. இந்த நிலைமையில அவனை பத்தி தயவு செஞ்சு பேசாத. எல்லாரும் வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு அப்படி என்னதான் சக்திவேல் பண்ணாரு? அன்னைக்கு போன் வந்ததுனால அதுக்கு மேல கேட்க முடியல. கல்யாண வேலைகள் நடந்துட்டு இருக்கும் போது இப்ப எதுக்குமா அவனை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? அங்க வேலை இப்ப இல்லாட்டியும் எப்பவாவது அந்த உண்மை தெரிஞ்சுதான் ஆகணும், நம்மளும் சொல்லித்தான் ஆகணும். அம்மா ஒரு நிமிஷம் இருமா, இதான் வந்துடுறேன். லட்சுமி, நீ தங்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல, சொல்றம்மா. தங்கத்துக்கு தப்பு செஞ்சா தனக்கு தானே சூடு வைக்கிற குணமும் இருந்துச்சு. அவ அன்னன்னைக்கு தனக்கு நடந்த நிகழ்ச்சிகளை இந்த மாதிரி டைரியில் எழுதி வைக்கிற பழக்கமும் அவளுக்கு இருந்துச்சு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, சக்தி வேலை எதுக்காக நாங்க எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறோங்கிறது இந்த டைரியில் இருக்கு. இதை படிச்சு தெரிஞ்சுக்கமா. வாங்க போலாம், லட்சுமி படிக்கட்டும்.